Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா கோவா ஸ்பெஷல் சன்னாஸ் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இமிடியேட்டா பண்ணக்கூடியது. அதாவது ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப process எல்லாம் தேவைப்படாது. அதாவது ஃபர்மெண்ட் ஆக. சோ கண்டிப்பா நீங்க வந்து வீட்ல ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணலாம். இந்த சன்னாஸ் பாத்தீங்க அப்படினா நல்ல பஞ்சு போல பன் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பன் இந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி பயன்படுத்தி எப்படி பண்ணலாம்னு தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு நார்மலா பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா போட்டிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 2 கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியில பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டா சூப்பரா வரும். இது கூட 1 கப் அளவுக்கு நான் வந்து பச்சை அரிசி இவ்வளவும் சேர்த்து இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும். 1லேருந்து ஒரு 2 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இதில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே கம்ப்ளீட்டாக போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் தண்ணி விட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு இதையும் நல்லா கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஏன் உளுந்து அரிசி தனியாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா உளுந்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் கம்ப்ளீட்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைப்படணும். அதாவது எந்த ஒரு மையும் இருக்கக்கூடாது, நல்லா திருன்னு இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டதும் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா பீட் பண்ணும்போது இதில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நம்ம இருக்கிற இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால நல்லா உளுந்த அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கை வச்சு அடித்ததுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியும் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக மாவாட்டம் அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதே மாதிரி செகண்ட் பேட்சும் நான் அரைக்க போகிறேன். செகண்ட் பேட்ச் நம்ம அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக தேங்காய் எல்லாம் போட வேண்டாம். 1/2 கப்பு தேங்காவே மொத்தமாக நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து நம்ம போட்டு ட்ரெடிஷ்னலாக ஈஸ்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பன் மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸ்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு மொத்தமாக நல்லா ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க. மார்னிங் நம்ம எடுக்கும்போது நார்மலாக தோசை பேட்டர், இட்லி பேட்டர்லாம் வரும்ல, அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஃபர்மெண்ட் ஆக விட்டுடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈஸ்ட் எல்லாம் நல்லா நொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டு மொத்தம் ஃபர்மெண்டாக விட்டு காலையில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஈஸ்ட் இல்லாதவங்க ஈஸ்ட்டுக்கு பதிலாக ஈனோ, பேக்கிங் சோடா எது வேணால் போட்டுக்கலாம். இப்போது இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு நம்ம போடலை. ஸோ அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மாவு இந்த திக்னஸில் இருக்கணும். நம்மளுக்கு இட்லி பேட்டர்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு திக்னஸில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் இருக்கும்ல, அதில் தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவியாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த பேட்டரை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே விடும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி வழிகிற மாதிரி விடக்கூடாது. ஒரு 3/4 பாகம் மட்டும் நிறையிற மாதிரி விடணும். அப்போ தான் இது வெந்து வரும்போது வெளியே வந்து நம்மளுக்கு சிந்தாமல் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம் பாருங்கள். இனிமேல் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் போட்டுட்டு
தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை உள்ளே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போது மேலே இன்னொரு ஸ்டாண்ட் போட்டு அதில் வந்து இன்னொரு பெரிய கப்பை நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளே வந்து ஒரு குச்சியோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது வெந்துருச்சான்னு தெரியும். மாவாக வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வைங்க. இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அடியில் வச்சுருந்தது கூட எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இது என்ன அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதை வெளியே எடுக்கணும். இல்லைன்னா அங்கங்கேயா பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக எடுத்து விட்டுட்டு லேசாக தட்டினீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வரும். எவ்வளோத்துக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோழி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பன் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நான் வந்து கட் பண்ணி வேற காமிக்கிறேன். உள்ளே எல்லாம் அவ்வளோத்துக்கு நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.